இது எனது அறிமுக உரை. இந்த உரை நீண்ட நெடிய சுமார் 31 ஆண்டு கால பொது வாழ்வின் தொகுப்பு. கொங்கு தமிழ் நடையிலே, சிறுவாணி சுவையிலே, எங்க தளபதியின் அவையிலே எல்லாருக்கும் வணக்கமுங்க. உழைப்பால் உயர்ந்த மாவட்டம், உழைக்கும் மக்கள் வியர்வால் உயர்ந்த மாவட்டம் எங்கள் கோவை மாவட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் கல்வி, மருத்துவம், தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலக அரங்கில் சிறப்பு மிக்க இடத்தில் உள்ளது. இதற்கு காரணம் கோவை மக்களின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் காரணம். இந்த மக்களின் பிரதிநிதியாக இன்று இந்த மாமன்றத்தில் நிற்பதில் பெருமை அடைகின்றேன். இப்படிப்பட்ட பெருமை மிக்க கோவை மாவட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நமது கழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் முக்கியத்துவம் அளித்து தங்கு தடையற்ற குடிநீர் வசதிகள், உலகத்தரம் வாய்ந்த சாலை வசதிகள், மாநகராட்சி உட்கட்டமைப்புகள், இளைஞர்களின் எதிர்காலத்தை வளர்க்கும் விளையாட்டுத்துறை, இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வனத்துறை, நமது முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்துறை என அனைத்து துறைகளுக்கும் நிதியை பேரன்போடு வாரி வழங்கியுள்ள நமது கொடைவள்ளல் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் எனது இளம் வயதிலேயே 31 ஆண்டுகளுக்கு முன்பு தளபதி அவர்கள் மீது கொண்ட ஈர்ப்பு பற்றால் ஏற்படுத்தி கொண்ட பந்தம். அன்றைய நாளில் இளைய தீபம், இளைய தென்றல், இளைய தளபதி என்றெல்லாம் ரசிகர்களால் அழைக்கப்பட்ட தளபதியின் ரசிகனாக கிளை மன்றத்தை தொடங்கி நான் பிறந்தது முதல் இன்று வரை வாழ்கின்ற அதே பகுதியிலேயே மக்களோடு மக்களாக வாழ்ந்து பழகி அன்றாட நிகழ்ச்சிகளில் சாட்சியாக அவர்களின் தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் இயன்றதை அவர்களுக்கு செய்வதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டவன். அதே பகுதியை உள்ளடக்கிய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 92,500 வாக்குகளையும் 21,992 வாக்கு வித்தியாசத்திலையும் என்னை வெற்றி பெற செய்த எனது தொகுதி மக்களுக்கு, வாக்காளர் சொந்தங்களுக்கு என் நெஞ்சனிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வெற்றி என்பது மக்களின் வெற்றி. இந்த வாய்ப்பு தளபதி மீது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டுள்ள மாபெரும் நம்பிக்கை. அதனால்தான் மக்களிடம் வாங்கி பழகிறவர்களே தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கு கொடுத்து பழகிறவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே மக்களை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். உட்காருங்க. நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமா இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க மாண்பு அமைச்சர் இருங்க அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர்
அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சித் தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்ல வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் இருங்க, அவங்க பேசுறாங்கல்ல. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால் நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. சப்ஜெக்ட் நிச்சயமாக. அதாவது இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்க எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்ச பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத் தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பாலாம் இல்லை. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடாதுன்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்லை. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அதை நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது முதல்வரின் ஆட்சி, நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் என்றும் நிலைத்திருக்க எனது தொகுதியில் அனைத்து துறையின் திட்டங்களையும் கொண்டு வர உறுதியாக நான் உழைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் ஆதிவன் திருவள்ளுவர் குரலுக்கேற்ப லஞ்சம் கேட்டால் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆட்சி எங்க அண்ணோட ஆட்சி, என் தம்பியோட ஆட்சி, என் பிள்ளையோட ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதல்வர் அவர்களே, ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய விட மாட்டோம், ஊழல் செய்தவர்கள் விட மாட்டோம் என்ற இந்த மாமன்றத்திலே சிங்கம் போல் கர்ஜித்த சி ஜோசப் விஜய் எனும் நான் என்ற நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த மானமிக்க தமிழக மக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் எனது அரசியல் ஆசானமான எனது அண்ணன் ஆனந்தன் அவர்களை வணங்குகின்றேன். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தன் அவர்கள் என்னிடம் கூறிய ஒரு விஷயத்தை மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வெகு விரைவில் அறையில் அமர்வார். அந்த நேரத்தில் அன்றைக்கும் ஆளும் கட்சியினர் தான் எதிர்க்கட்சி வரையில் அமர்ந்திருப்பார் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, என்றைக்கா இருந்தாலும் நீங்க எல்லாம் பச்சைங்களை கையெழுத்து போடுவீங்க, ஏன்னா உங்க உழைப்பு அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தியவர் ஆனந்தன் அவர்கள். அவர் சொன்னது இன்று நிறைவேறியுள்ளது. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் கனிவு காட்ட வேண்டிய கனிவு காட்டியும் வழிநடத்துபவர்களே சிறந்த தலைமை பண்பார்கள். அப்படி ஒருவராக திகழ்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பாசறையில் உருவான ஆற்றல் மிகு தலைவர். 1000 விளக்கு தொகுதி மக்களின் அன்பை பெற்று இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தின் சட்டமன்ற பேரவைக்கு ஒளியாய் விளங்குபவர். அனுபவத்தின் சிகரம், சமத்துவத்தின் அடையாளம். இந்த மாமன்றத்தில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் முரசம் முழங்கட்டும், மன்றம் நிறையட்டும். வீரம் கொண்டவர்கள் பலர், வெற்றி கண்டவர்கள் சிலர். ஆனால் வெற்றிக்கு பின்னாலும் வணக்கம் மறக்காதவர் சிலர். வாள் கொண்டு வென்ற நிலம் காலத்தால் மறக்கப்படும், ஆனால் அறம் கொண்டு வென்ற மனம் தலைமுறை கடந்து பேசப்படும். முடி சூடுவதால் மன்னன் அல்ல, மக்கள் மரியாதை சூடுபவரே மன்னன். அந்த மன்னன் யார்? அவர்தான் தளபதி விஜய். இன்று மாமன்றத்தில் பேசுகிறேன், நாளை வரலாறு பேசும். விஜய் என்பது சொல்லல்ல, செயலின் தொடக்கம். விஜய் என்பது பெயர் அல்ல, வெற்றியின் விலாசம். அவர் வருகையை சாதாரண வருகை என்று எண்ணாதீர்கள். அவர் கடந்து வந்த பாதையில் தடைகள் இருந்தன. தடைகள் இருந்த இடத்தில் தடம் பதித்தவர். அவரை தடுக்க நினைத்தவர்கள் பலர், அவரை தாழ்த்த நினைத்தவர்கள் பலர். விதியால் முடியாததை கூட ஒரு முயற்சியால் வெல்ல முடியும் என்பதற்கு அவரே ஒரு எடுத்துக்காட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகுடம் என்பது தலையில் சூடுவது இல்லை, ஆனால் தலைவன் என்பவர் வரலாற்றால் சூடப்படுவது.
அத்தகைய தலைமைக்கான தகுதியை தேடிய இந்த மன்றம் அதற்கு பதிலாக ஒரே ஒரு பெயரை சொல்கிறது. அந்த பெயர்தான் தளபதி விஜய். நிலம் வென்று நிலை கொள்பவர்கள் மன்னன் அல்ல, மக்கள் மனம் வென்று மண்ணின் நலம் காப்பவனே மன்னன். காற்றுக்கு எதிராக நடந்தால் அவன் பிடிவாதக்காரன், காலத்துக்கு எதிராக நடந்தால் அவன் போராளி. காலத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள் தான் ஒரு சரித்திரம். ஆம், எங்கள் தலைவர் ஒரு சரித்திரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த அவைக்கும் அறிமுகம் தேவையில்லை, அவர் வந்தாலே போதும். அரங்கம் அதிரும், அவர்தான் தளபதி விஜய். பிறர் இட்டு சென்ற இடத்து தடத்திலே பயணம் செய்தவர் பலர். தனக்கென பாதையை உருவாக்கி அதில் அடியை பதித்தவர் தான் தளபதி விஜய். சிங்கம் காட்டுல ராஜா ஆகிறதுக்கு யாருக்கிட்டும் அனுமதி கேட்காது. சிங்கம் காட்டுல ராஜா ஆகிறதுக்கு யாருக்கிட்டும் அனுமதி கேட்காது. அது நடந்தாலே போதும், காடு தானா வழிவிடும். அதே மாதிரி தலைவன் சொல்றது வெறும் நாட்காலில் இல்ல, தலைமுறைக்கும் வழிகாட்டுவது தான் இருக்கு.